இங்க ஒரு போலீஸ்காரர் பர்கர் சாப்பிட்டு இருக்கப்ப அவர் பர்கரையே பறக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கார் வேகமா போகுது. அதனால கடுப்பானவர் அந்த காரை சேஸ் பண்ணி டிரைவர் கிட்ட வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்றாரு. பார்த்தா வண்டியோட டிரைவர் பிரேக் பிடிக்கலன்னு சொல்றாரு. ஆனா அவங்க சைனால இருந்து தைவானுக்கு டூர் வந்திருப்பாங்க. சோ அந்த போலீஸ்காரருக்கு அவங்க பேசுறதே புரியல. அப்ப வண்டியில இருந்த ஒரு சின்ன பொண்ணு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த போலீஸ்காரர் ஹெல்ப்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு தப்பா நினைச்சாரு. உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு போறாங்கன்னு ரோட் சைட்ல பிளாக் பண்ண வைக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு போலீஸ்காரரும் அந்த இடத்துக்கு வர அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஆல்ரெடி அவ பண்ணதே போதுன்னு முன் சீட்ல இருந்தவ வாய மூட அந்த போலீஸ்காரர் அவங்க கடத்திட்டு தான் போறாங்கன்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. உடனே அந்த போலீஸ்காரர் கன் எடுத்து நீட்டு அதை பார்த்து ஷாக் ஆனவங்க அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு காட்டுறதுக்காக டிரைவர் சீட்ல இருந்தவனுக்கு வரிசையா முத்தம் கொடுக்குறாங்க. சோ அந்த போலீஸ்காரரும் அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரோட் பிளாக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்றாரு. ஆனா அவங்க ஆல்ரெடி 10-15 பேர் கடத்துக்கு ரோட்ல வச்சு நாக்கு தள்ளி போய் நிப்பாங்க. அதே நேரத்துல வண்டியில இருந்த சின்ன பொண்ணு அதை எலக்ட்ரிக்கா இருக்கிறதுனால தண்ணியை ஊத்துனா மேனுஃபேக்சர் ஆகி ஆஃப் ஆயிருன்னு ஐடியா கொடுக்குறா. ஆனா அவங்க பாட்டில இருக்க தண்ணியை ஊத்த போனா அதுல ஒரு சொட்டு கூட இருக்காது. அப்ப போலீஸ்காரட்ட தண்ணி இருக்கத பார்த்தவங்க வேகமா அதை வாங்கி வண்டி உள்ள ஊத்திடுறாங்க. அடுத்த நிமிஷமே போக வந்து ஹேண்ட் பிரேக் பட்டன் வெளியே வருது. ஆனா அவங்க அதை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அந்த பட்டன் மட்டும் கையோட வந்துருது. அப்ப முன் சீட்ல இருந்தவன் ஸ்கிரீனை தட்ட டிரைவர் சீட் பின்பக்கமா போக ஆரம்பிக்குது. உடனே அவன் மறுபடியும் தட்டுறா. பார்த்தா வைப்பர் தண்ணி வெளியே வந்து விண்ட்ஷீல்ட கம்ப்ளீட்டா மறைச்சிருது. சோ அவனே வெளியே வந்து வைப்பர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். லக்கிலி கொஞ்ச நேரத்திலே வைப்பர் தண்ணி காலி ஆயிருது. ஆனா பிரச்சனை அதோட முடியல. போலீஸ்காரங்க பேரிகார்டை கிளியர் பண்றதுக்குள்ளேயே அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆனவன் வண்டியை திருப்ப அந்த வண்டி வயக்காட்டுக்குள்ள புகுந்துருது. அதுக்கப்புறமா வேகமா உள்ள போயிட்டு இருந்த வண்டி நல்ல வேலையா சேத்துல மாட்டி ஸ்டாப் ஆயிருது. சோ கடைசியா அவங்க தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு 2 ஃபார்மர்ஸ் அவங்க வண்டியை சேத்துல இருந்து எடுத்து விட்டுறாங்க.